குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தாளிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி வந்து 2 சிட்டிகை எடுத்துக்கலாம். சால்ட்டு நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். ஒரு 100 150 அரிசி வடித்த சாதம் இருக்கும் இது. இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தயிர் 1 கப்பு, பால் 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கம்மியாக போதும். அந்த கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. நமக்கு ஸ்டவ்வில் செய்கிற வேலையே அவ்வளோதான். தயிர் சாதம் வந்து என் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். செய்து பார்த்துட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பருப்பு மட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க அதில். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இருந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இனிமேல் மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம் வந்து சூடாக இருக்கணும். மெயினாக தான். அதெல்லாம் எடுத்து அதில் நசுக்கிக்கோங்க. முதல்ல சாதத்தை கொஞ்சம் சாதம் நசுக்கிட்ட அப்புறமா அதில் சால்ட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் தான் வந்து ஊற்றிட்டு அந்த சாதம் வந்து அப்படியே கொஞ்சமாக நசுக்கி அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் சாஃப்டாக. நல்லா சாதம் சாஃப்டாக ஆகிறதுக்கு நம்ம பொட்டேட்டோ மேஷர் கூட வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய்யோ இல்லைன்னா பட்டரோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துடுச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அதை லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் வரைக்குமே ட்ரை ஆகாது இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இப்போ அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாதுளம் பழம்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் நீங்கள் திராட்சையெல்லாம் கூட காஞ்ச திராட்சை கூட போடலாம். மாங்காய் ஊறுகாய் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவே இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.